வணக்கம் மக்களே. அதிமுகவை அழித்த எடப்பாடி என்னடா இப்படி ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிற? அவர் மேலே உனக்கு என்னடா காண்டு? அவர் ஒன்னடா செஞ்சார்? அதிமுகவை அழித்த எடப்பாடி அப்படின்னு சொல்கிற? உண்மையில் இதுதாங்க காரணம். எடப்பாடி அதிமுகவை டோட்டலாக அழிச்சிட்டார். அவர் நான் பொதுச் செயலாளராக இருக்கட்டும், கட்சிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. கட்சியை வெற்றி பாதைக்கு வழி நடத்தி செல்லணும். அதுதான் ஒரு தலைமைக்கு அழகு. பட் எடப்பாடியால் அதை செய்ய முடியலை. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நம்ம ஒரு தலைவர் அப்படின்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். எடப்பாடி ஒரு சரியான தலைவர் அல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற மாபெரும் ஆளுமைகள், எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா என்ற ஒரு மாபெரும் ஆளுமையால் கட்சிக்கு புத்துயிரூட்டப்பட்டு கட்சிக்கு பொலிவேற்றப்பட்ட அந்த அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் இன்னைக்கு தரைமட்டமாகி கிடக்கு. கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாருமே இல்லை. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டாங்க. முக்கிய ஆளுமைகள்லாம் இல்லாமல் போனால் பிஹெச் பாண்டியோடைய மகன் மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டார், ஓபிஎஸ் போயிட்டார். எல்லாருமே விரட்டிட்டு நீங்கள் என்ன தான் நடத்த போகிறீங்க சொல்லுங்கள்? எல்லாரையும் விரட்டியாச்சு. அப்போ எப்படி தான் கட்சி நடக்கும்? புதுசாக இருக்கவனை வச்சு நடத்த முடியுமா? ஸோ அதிமுக ஏறக்குறைய எடப்பாடி அவர்களால் தரைமட்டமாக்கப்பட்டு, இதற்கு காரணம் என்னென்னா எடப்பாடியோடைய பிடிவாதம். அந்த பிடிவாத குணம், விட்டு கொடுத்து செல்லாமை. நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதிமுகவுடைய தலைவராக இருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா என்ற போன்ற ஒரு ஆளுமை கிடையாது. நீங்கள் எம்ஜிஆர் போன்ற ஒரு ஆளுமை கிடையாது எடப்பாடி. ஜெயலலிதா அந்த அம்மா பேசினாங்கன்னா ஊரே பார்க்கும், உலகமே பார்க்கும். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை அந்த அம்மாவுக்கு இருந்தது. எடப்பாடிக்கு அது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எடப்பாடியோடைய இந்த பிடிவாத குணத்தால் இன்னைக்கு அதிமுக கூடாரம் டோட்டலாக காலி. அதிமுக கூடாரமே இல்லை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்படி எடப்பாடி தன்னுடைய கட்சியை வழிநடத்த போகிறார்? எப்படி கட்சியை வெற்றி பாதைக்கு வழிநடத்தி சொல்ல போகிறார்? என்ன ஆகப்போகுது அஇஅதிமுக? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அஇஅதிமுக ஒரு மாபெரும் இயக்கம், அதனால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கும் அந்த கட்சி மீது மதிப்பும் மரியாதையும் மக்களுக்கு இருக்குது. மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் பலம் அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்த தொண்டர்கள் பலம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கா? அந்த தொண்டர்கள்லாம் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்களா? அந்த கட்சி ஜெயிச்சிரும், அந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்களா? அந்த தொண்டர்களுடைய என்ன ஓட்டம் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது 99% இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த தொண்டர்கள்லாம் ரொம்ப மன வருத்தத்தோட ஒரு காயத்தோடு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த எடப்பாடி தான். இந்த எடப்பாடியுடைய பிடிவாத குணம் மீண்டும் மீண்டும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், பல்வேறு வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். மறைந்த புரட்சி தலைவி இதய தெய்வம் பொன்ம டாக்டர் ஜெயலலிதா என்ன சொல்லியிருக்காங்க? என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தான். அந்த தவறை என் வாழ்நாளில் நான் இனி செய்யவே மாட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள்னு அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க எடப்பாடி அவர்களே? மீண்டும் மீண்டும் பாஜகவோட கூட்டணி. அப்போ எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்னா அது ஒரு மதவாத கட்சி அப்படின்னு பசுமரத்து ஆணி போல் மக்கள் மனதில் பதிய வைக்கப்பட்டு விட்டது. எப்படி ஒரு பச்சை மரத்தில் ஒரு ஆணி அடிச்சிங்கன்னா எப்படி ஈஸியாக உள்ளே போகும், அதே போல் பாஜகனா ஒரு மதவாத கட்சின்னு தமிழ்நாடு முழுக்க பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு, ப்ராபகண்டா பண்ணப்பட்டு விட்டது. அப்போ நீங்கள் அந்த கட்சியில் போய் கூட்டணி வச்சா எப்படி மைனாரிட்டி ஓட்டு போடுவோம், எப்படி கிறிஸ்தவ ஓட்டு போடுவான், எப்படி முஸ்லீம் ஓட்டு போடுவான்? வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் மைனாரிட்டிகள். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு அடிப்படை கணக்கு, இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எடப்பாடி செயல்பட்டு கொண்டிருக்கார் அப்படின்னா எப்படி கட்சி ஜெயிக்கும்? ஒரு கட்சியில் வெற்றி தோல்வி வர்றதுங்க சகஜம். 10 தோல்வி எடப்பாடின்னு சொல்லி திமுக கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 10 தோல்வி எடப்பாடி, ஒரு படி ப்ரமோஷன் கொடுத்து 11 தோல்வி ஆகிட்டார். நாளைக்கு 12 தோல்வி, 13 தோல்வி, 14 தோல்வி, அப்படி தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தொண்டர்கள்லாம் ஓடி போயிடுவான். கடைசியில் ஒரே ஒரு குறுக்கல் வர்றாருன்ற மாதிரி எம்ஜிஆர் மாளிகையில் ஒரே ஒரு தொண்டர் தான் இருப்பார். அந்த ஒரே ஒரு தொண்டர் யாருன்னா எடப்பாடி. அவர் தான் தொண்டர், அவரே பொதுச் செயலாளர். இப்படி தான் இருக்க போகுது. கொஞ்சம் ஒரு தலைவர் அப்படின்னா அடுத்தவன் சொல்கிறதையும் கேட்கணும். நான் சொல்லுறதுதான் நீங்கள் சொல்கிறதே கேட்டாங்கல்ல, எல்லோரும் இருந்தாங்கல்ல. எஸ்பி வேலுமணி கேட்டார், தங்கமணி கேட்டார், விஜயபாஸ்கர் கேட்டார், எல்லாரும் கேட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் செய்ய முடியலன்னு தானே ஓடி போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? தேர்தலுக்கு முந்தையே தாவேகா கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்களா, சொல்லலையா? என்ன சொன்னார் அதுக்கு எடப்பாடி? விஜய் நாம போய் அவங்ககிட்ட கூட்டணி வைக்கிறதா?
விஜய் முதல்வராகிறதுக்கு நாம் ஆதரவு கொடுக்குறதா, நாம் கூட்டணி வைக்கிறதா? நான் முதல்வராகணும், விஜய் வந்து துணை முதல்வராக இருக்கட்டும். இதுதான் எடப்பாடியுடைய நிலைப்பாடு. இதை விஜய் ஒத்துக்குவாரா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். போடான்ட்டார். அவர் ஒப்பனா சொல்ல போனால் போடா அப்படின்ட்டார். இன்றைக்கி அந்த கட்சியை துண்டு துண்டாக உடைச்சாங்க. அதிமுகவை ஆரம்பம் முதலே ரொம்ப எதிர்பார்த்தார் விஜய், ரொம்ப எதிர்பார்த்தார். கடைசியில் எடப்பாடியோட பிடிவாதம், நான் முதல்வர், விஜய் துணை முதல்வர் அப்படின்னா சொல்லுங்கள் பேசுவோம் அப்படின்னார். மிகப்பெரிய ஆதரவை, மிகப்பெரிய பேரன்போடு விஜய் வெற்றி பெற்றார். இன்னைக்கு அவர் முதல்வர் ஆகிட்டார். எடப்பாடியோடைய கூடாரம் காலி. எடப்பாடியால் இனிமேல் வெற்றியை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை 100க்கு 100% வாய்ப்பு இல்லை. முக்கிய தலைவர் எல்லாம் வாஷ் அவுட். மிக விரைவில் என்ன நடக்க போகுதுன்னா, திமுக கூட அதிமுக இணைய போகுது. அவர்கள் இருவருமே இணைந்து தான் இனிமேல் தேர்தலை சந்திக்க போகிறார்கள். கூட சீமானும் சேர்ந்துருவார். ஏன்னா இப்போ அவருடைய தாய்மாமனை வேறு உள்ளே தூக்கி போட்டாங்க. தாய்மாமனை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. ஸோ அந்த பல்ட்டி அடிக்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு சீமான் திமுக அதிமுக கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுருவார். அது நேரடியாக இருக்கலாம், மறைமுகமாக அவர் இணக்கமாகத்தான் செயல்படுறார். ஸோ திமுக அதிமுக விரைவில் இணைந்து தான் தேர்தலை சந்திக்க போது, மிக விரைவில் இணைவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், அதிமுகவை திமுக கூட இணைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான வேலைகள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு, அதையும் நான் சொல்லிடுறேன். பட் இருவருமே ஒரு கூட்டணி வைத்து பொது எதிரியாக விஜய் எதிர்த்து செயல்படுவார்கள். வரக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட 2 பேருமே இணைந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு, அதாவது சீமானை ஒரு பொது வேட்பாளராக அறிவிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது பொது வெளியில் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. மாறாக சீமானுக்கு எதிர்த்து பெரிய அளவில் வேட்பாளர்கள் யாருமே விட மாட்டாங்க. திமுக சார்பிலும் சரி அதிமுக சார்பிலும் ஒரு பெரிய வேட்பாளர்களே விட மாட்டாங்க. வேட்பாளராக போட்டியிட அனுமதிக்க மாட்டாங்க. இதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கும். ஏன்னா இந்த வேகத்தில் தான் அரசியல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எடப்பாடியோடைய பிடிவாதம், இந்த பிடிவாதத்தால் இன்னைக்கு அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.